வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னா, கலோரி எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேயிங் ஸ்கேல வாங்கி, எந்தெந்த ஃபுட்ட எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி, ப்ராப்பரான ஒரு டயட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோல டயட் சார்ட் நீங்க ஃபாலோ பண்ணாமயே, ஈஸியா வந்து எப்படி நீங்க உங்களோட ஃபுட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த மாரி ஃபுட்டெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணா, டயட் சார்ட்டே நமக்கு இல்லாம, ஈஸியா வந்து உங்களோட ஃபுட்ட வந்து எப்படி ஃபாலோ பண்ணி நம்மளோட வெயிட்ட வந்து குறைக்கலாம் அப்படின்றத பத்தி, இந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு 4 டிப்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இந்த 4 டிப்ஸ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டயட் சார்ட் இந்த மாரிலாம் ஃபாலோ பண்ணாம, ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ட வந்து குறைக்க முடியும். அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த மாரியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா, டயட் சார்ட் இல்லாமயே வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அதிகமா பதப்படுத்தப்பட்ட ஃபுட்ட வந்து நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிப்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸு இந்த மாரி ஃபுட்டெல்லாம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த சுகர் ஐட்டம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா, சாக்லேட்ஸு அப்புறம் பேக்கரியில இருக்கக்கூடிய கேக்ஸு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளா வந்து நம்ம சாப்பாடு எடுத்துப்போம், ரைஸு, அப்புறம் வந்து மைதா மாவு இந்த மாரி இத வந்து முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணினீங்க அப்டின்னாவே, பெருசா ஒண்ணும் நமக்கு டயட் சார்ட்டே எதுவும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு நாளைக்கு எந்த மாரியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்டின்னா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு நம்மளோட ஃபுட்டுல டெய்லி அதிகமா இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, நார்மலாவே நெறைய ஃப்ரூட்ஸ்ல வந்து சுகரோட அளவு வந்து அதிகமா இருக்கும். சில ஃபுட்டுல சுகரோட அளவு வந்து கம்மியா இருக்கும். இத பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட சேனல்லயே நான் வீடியோ போட்டிருக்கேன். அத வந்து கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்றேன். அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்க அப்டின்னா, நீங்க போயிட்டு கண்டிப்பா அத பார்த்துட்டு இத பார்த்தீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுகர் நமக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ வந்து நம்ம தேர்ந்தெடுத்து, அது டெய்லியுமே நம்மளோட ஃபுட்ல வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமா இருக்கிற மாரி நம்ம ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, வாட்டர் கன்டென்ட் வந்து எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கோ, ப்ளஸ் நார்ச்சத்து வந்து எந்தெந்த மாரியான வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்டின்றத, அந்த மாரி வெஜிடபிள்ஸ வந்து நம்ம அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். பசிய கண்ட்ரோல் பண்ணி, அதிகமா நீங்க சாப்பிடுறதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால ஈஸியா வந்து உங்களோட டயட் ஃபாலோ பண்ணாமயே உங்களோட வெயிட்ட குறைக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய ஃபுட்டா நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, தேங்காய் எண்ணெய் இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கல்லக்கொட்டை, கடலை அப்டின்னுவாங்க இல்லையா? கல்லக்கொட்டைய நம்ம யூஸ் பண்ணலாம். பாசிப்பருப்பு இந்த மாரிலாம் வந்து குட் ஃபேட் வந்து இதில அதிகமா இருக்கு. இந்த மாரி ஃபுட்ட வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்தோம் அப்டின்னா, நம்மளோட வெயிட் ஏறாம நம்மளால பார்த்துக்க முடியும். அப்புறம் புரோட்டீன்ஸ் வந்து புரதச்சத்து வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து நம்மளோட டே டூ லைஃப்ல வந்து டெய்லியுமே நம்ம ஆட் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்டின்னா, முட்டை, பாலு, அதுக்கப்புறம் கொள்ளு, பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் மீனு, மட்டனு, சிக்கனு இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா நம்மளோட ஃபுட்ல வந்து டெய்லியுமே சாப்பிடுற மாரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கினீங்க அப்டின்னா, இது வந்து உங்களோட பசிய வந்து கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாம ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதையும் வந்து உங்களால அவாய்ட் பண்ண முடியும். பெருசா ஒண்ணும் டயட் சார்ட் இதெல்லாம் தேவைப்படாமயே, உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா வந்து உங்களால குறைக்க முடியும். உங்களோட ஃபுட்ல பார்த்தீங்க அப்டின்னா, கீரைகளும் அதிகமா இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு பேலன்ஸான ஃபுட்ட வந்து டெய்லி உங்களால எடுக்கிற மாரி இருக்கும். ஈஸியா வந்து உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா நம்ம குறைக்கலாம். இந்த ஃபுட்ட வந்து நம்ம எடுத்துக்கிட்டா, நமக்கு டயட் சார்ட் தேவையில்ல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்துக்கு வந்து ஃபுட்ட எடுத்துக்கணும். இப்ப டெய்லியுமே வந்து காலையில ஒரு மார்னிங் ஃபுட்ட வந்து ஒரு 7:30 டூ 8:00க்குள்ள நீங்க ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, ரெகுலராவே வந்து அந்த டைம வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். மதியமும் வந்து ஒரு 12:30 டூ 1:00க்குள்ள எடுக்கிறீங்க. அப்புறம் ஈவினிங்கும் வந்து ஒரு 7:00க்குள்ள எடுக்கிறீங்க அப்டின்னா, இத வந்து ரெகுலரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாரி ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, சரியான நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்கும். சரியான அளவு ஃபுட்டும் வந்து உங்களால சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் ஃபுட்ட வந்து நீங்க 3 வேளை எடுக்கிறீங்க அப்டின்றத வந்து 5 வேளையா பிரிச்சு, ஃபுட்ட பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இதுவும் வந்து உங்களோட வெயிட் ஏறாம, உங்களோட ஒரு பேலன்ஸான டயட்ட வந்து ஃபாலோ பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுட்ட வந்து வயிறு நெறைய ஃபுல்லா சாப்பிடாம, ஒரு 80% வந்து நம்மளோட வயிறு நெறையிற அளவு நம்ம ஃபுட்ட எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இது வந்து உங்களோட ஃபேட் லாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் வெயிட் ஏறாமயும் வந்து உங்களால பார்த்துக்க முடியும். இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, நீங்க ஃபுட்ட வந்து கரெக்ட்டா கவனிச்சு, மெதுவா மென்னு நீங்க சாப்பிடுறீங்க அப்டின்னா,
ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம சாப்பிட்டதுமே வந்து நமக்கு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் வந்துச்சுனாவே நம்மளோட வயிறு ஓரளவு நிறைஞ்சது, ஃபுட்டு போதும் அப்படின்னு நம்மளோட வயிறு வந்து நமக்கு சொல்கிறதா வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு அதோட ஃபுட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஒரு 80% வந்து உங்களோட வயிறு வந்து நிறைஞ்சிருக்கும். இதனால் நீங்கள் வெயிட்டை வந்து சீக்கிரமாக வந்து ஈஸியாக வந்து லாஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிடும் போது டிவியோ மொபைல் ஃபோன்ஸோ இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் பார்க்காம நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போதுமான அளவு ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துப்பீங்க. இந்த மொபைல் ஃபோன்ஸு டிவி எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, நம்ம அதில் நம்மளோட கவனம் ஃபுல்லாகவே வந்து டிவி மொபைல் ஃபோன்ஸ்லேயே இருக்கும். அப்போ நம்ம எந்த ஃபுட்டு எந்த அளவு நம்ம எடுத்துக்கிறோம், எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அது எதுவுமே தெரியாமல் நமக்கு போதுமான அளவை விட டிவி பார்த்துட்டு எடுக்கும்போது அந்த ஃபுல்ஃபில் ஆன ஒரு சாப்பிட்டு நிறைவே நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை விட அதிகமான ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியான ஃபுட்டை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெருசாக வந்து உங்களுக்கு நீங்கள் எடை போட்டு டயட் பிளான் பண்ணி இவ்வளோ கலோரி எடுக்கணும் இப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களோட வெயிட்டை வந்து குறைக்க முடியும். ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் சார்ட்டை வந்து நீங்களே வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு டே டு லைஃப்பில் சில சேஞ்சஸை வந்து நீங்கள் கொண்டு வரணும். டெய்லி வந்து 3 to ஒரு 4 லிட்டராவது தண்ணி வந்து நீங்கள் ரெகுலராக வந்து குடிச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத கிரேவிங்ஸு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் வந்து இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். அதனால் வெயிட்டு குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ்ஸு ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து 45 நிமிஷமாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இல்லை எக்ஸசைஸோ வந்து ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் போதுமான உறக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாவது கம்பல்சரி நீங்கள் தூங்கினீங்க அப்படின்னா தான் உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னும் போது உடம்புல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். இதனால் உங்களோட பசி உணர்வை வந்து அதிகப்படுத்தி தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றத வந்து இது அதிகப்படுத்தும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சடனாக டக்குன்னு ஒரே நாளில் நம்மளால் மாற்ற முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா படிப்படியாக நம்மளோட வெயிட்டை வந்து குறையிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். என்னோடய சேனலில் கம்மியாக நீங்கள் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணியோ இல்லை கம்மியான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களோட வெயிட் கண்டிப்பாக ஏறும். அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் கமெண்டில் நான் பின் பண்ணுறேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு எல்லாம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா சரியான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்னால் உங்களோட வெயிட்டை வந்து 21 நாளில் 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து என்னோடய ஹெல்ப் தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.